திருச்சி காவிரியில் புதிய பாலம் கட்டுவதற்கான பணிகள் தொடங்கி நடைபெற்று வருகிறது. தண்ணீர் வரத்து குறைந்துள்ள நிலையில் இதற்கான பணிகளை நெடுஞ்சாலைத்துறையினர் தீவிரப்படுத்தியுள்ளனர். திருச்சி ஸ்ரீரங்கம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளை இணைக்கும் பாலமாக காவிரி பாலம் இருந்து வருகிறது. 1976 கட்டப்பட்ட இந்த பாலத்தில் 3 முதல் 5 ஆண்டுகளுக்கு ஒருமுறை பராமரிப்பு பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. காவிரியின் குறுக்கே புதிய பாலம் வேண்டும் என்பதை உணர்ந்து தற்போதுள்ள பாலத்தின் அருகே ரூபாய் 106 கோடி மதிப்பில் புதிய பாலம் கட்ட நிதி ஒதுக்கப்பட்டது. புதிய பாலமானது ஏற்கனவே உள்ள பாலத்தின் மேற்கே 545 மீட்டர் நீளம், 17.75 மீட்டர் அகலத்தில் 4 வழி தடங்களுடன் கட்டப்படுகிறது. கடந்த ஆண்டு ஜூலை மாதம் கட்டுமான பணிகள் தொடங்கிய நிலையில் டெல்டா பாசனத்திற்காக தண்ணீர் திறக்கப்பட்டதால் பணிகளை மேற்கொள்வதில் சிரமம் ஏற்பட்டது. தற்போது தண்ணீர் வரத்து குறைந்துள்ளது. எனவே இந்த தருணத்தை பயன்படுத்தி காவிரிக்குள் கட்டுமான பணிகளை முடிக்கும் வகையில் பணிகள் விரைவுபடுத்தப்பட்டு வருகின்றன. பாலத்தின் தூண்களின் மீது அதன் தாங்கும் திறன் சோதனையும் முடிந்துள்ளது. புதிய பாலத்திற்கான தூண்களின் மீது பொருத்தப்படும் காரிடார்கள் உற்பத்தி பணியும் தீவிரமாக நடைபெறுகிறது. கடந்த சில நாட்களாக காவிரியில் செல்லும் தண்ணீரின் அளவு குறைவாக இருப்பதால் ஆங்காங்கே மணல் குவியலை ஏற்படுத்தி நீரின் ஓட்டம் திருப்பிவிடப்பட்டு கான்கிரீட் தூண்கள் அமைப்பதற்கான குழி தோண்டும் பணி தற்போது தொடங்கப்பட்டுள்ளது. டிசம்பர் மாதத்திற்குள் கட்டுமான பணிகளை முடிக்கும் வகையில் திட்டமிட்டு பணிகள் நடைபெற்று வருகின்றன. 2026 ஜனவரி அல்லது பிப்ரவரி மாதத்தில் பாலத்தை மக்கள் பயன்பாட்டுக்கு கொண்டு வரும் வகையில் இலக்கு வைத்து பணிகள் நடைபெற்று வருவது குறிப்பிடத்தக்கது.